அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 42. இதில் பொது தமிழ்லேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் இது. பட்டி மண்டபம் அப்படிங்கிறது சமய கருத்துக்கள் விவாதிக்கிற இடம் அப்படின்னு சொன்ன ஒரு நூல் இது. ஆன்சர் பாருங்கள், மணிமேகலை தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கு. இரண்டாவது வினா, எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன? எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடல் வரிகள் கலித்தொகையில் எந்த பிரிவில் இடம்பெற்றிருக்கு? முல்லை கலியில் இடம்பெற்றிருக்கு. முல்லை கலியில் இடம்பெற்றிருக்கு. அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் யார்? அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் பெரும் வழிகாட்டி அப்படின்னு சொன்னவர் யார்? தந்தை பெரியார் அவர்கள். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை என்ன? கலிங்கத்து பரணி நூலில் அமைஞ்சிருக்க தாழிசைகளோட நூல் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 599. இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யார்னா வாணிதாசன் அவர்கள். வாணிதாசன். அவன் சித்திரையான் என்பது எவ்வகை பெயர்? அவன் சித்திரையான் என்பது ஒரு காலப்பெயர். ஓகேங்களா? சித்திரை அப்படிங்கிறது தான் அதான் காலைப்பெயர். ஒப்புரவு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஒப்புரவு என்பதோட எதிர்ச்சொல் என்னென்னா உதவாமை. ஒப்புரவுங்கிறது ஒன்றா போகிறது அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து உதவாமைனா ஆப்போசிட் டைரக்ஷனில். ஓகேவா? ரைட்ஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? ரைட்ஸ் என்ற சொல்லின் பொருள் சட்ட ஆவணங்கள். ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டு. ஓகேங்களா? ரிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். சிறு எறும்பும் தன் கையால் எண்சான் உடையதே என்றவர் யார்? சிறு எறும்பும் தன் கையால் 8 சான் உடையதே அப்படின்னு சொன்னது யாருன்னா அவங்கவுங்க அளந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 8 சான் தான். நீங்கள் உங்களை அளந்தீங்கன்னா 8 சான் தான் இருப்பீங்க கரெக்டாக. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் கை வளரும். முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார்? நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். எய்தி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? எய்தி என்பதன் இலக்கண குறிப்பு வினையச்சம். எய்தி என்பதன் இலக்கண குறிப்பு வினையச்சம். கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் என்பது என்ன? கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு 5வது காண்டமாக இருக்குது. 5ஆம் காண்டமாக இருக்குது. கீழ்கண்ட கூற்றை கவனிங்க. உமர்புலவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர். உமர்புலவர் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சிங்கிறாங்க. அப்போ இது தப்பு. ஓகேங்களா? அப்போ மேலே இருக்கிறது ஒன்று மட்டும் தான் ரைட்டு. குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது? குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேரநாடு. சேரநாடு. தமிழ்நாட்டோட மாநில மரம் என்ன? தமிழ்நாட்டோட மாநில மரம் பனை. வீடுதோர் இருந்தும் வீடுதோர் இருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீடுதோறும் ப்ளஸ் இறந்தும் அப்படின்னா இறந்து வாழ்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிச்சை எடுத்து வாழ்றது. அதாவது வீடுதோறும் பிச்சை எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா? கொள் என்ற வேர்ச்சொல்லின் வேறு கிடையாது வேர்ச்சொல்லில் இருந்து உருவாகிய வினையச்சம் எது? வேர். ஓகேங்களா? வேர்ச்சொல்னா அந்த மரத்தில் இருக்க அந்த வேர். ஓகேங்களா? ஸோ அந்த வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? கொண்டு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? கொண்டு அப்படிங்கிறது தான் அதற்கு சரியானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள். தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்படும் நூல்கள் எது? தமிழுக்கு கதி என்று கம்பராமாயணமும் திருக்குறள். ஸோ இது வந்து இது வந்து இதை தான் கதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
தண்டுடுக்கையர் வெண்டலை சிதலவர் என்ற தொடரின் சிதலவர் என்பதன் பொருள் என்ன? தண்டுடுக்கையர் வெண்டலை சிதலவர் என்ற தொடரின் சிதலவர் என்பதன் பொருள் தலைப்பாகை கட்டியவர் அப்படின்னு வரும். தலைப்பாகை கட்டியவர்னு வரும். நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. பன்னாடு தந்த மாறன் வழுதி. தமிழர்களிடம் இன்று பரவி உள்ள பெருநோய் ஒன்று உண்டு, அது எது? தமிழர்களிடம் இன்று பரவி உள்ள பெருநோய் ஒன்று உண்டு, அது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மனக்கொடை தான், மனக்கொடை. புறம் என்பதன் பொருள் என்ன? புறம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறம் அப்படின்னா உங்களுக்கு ஊரை குறிக்குது. புறம் அப்படிங்கிறது ஊரை குறிக்குது. பட்டினம் என்பதோட பொருள் என்ன? பட்டினம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நகரத்தை குறிக்குது. பட்டினம். புறம்னா ஊர், பட்டினம்னா நகரம். பாக்கம் அப்படின்னா உங்களுக்கு சிற்றூரை குறிக்குது. பாக்கம் அப்படின்னா சிற்றூரை குறிக்குது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கல்பாக்கம், ஸோ இது மாதிரி வருதுல்ல. ஸோ பாக்கம்னா அதை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.